அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கோவை தெற்கு அனைத்து மகளிர் காவல் நிலையம் ஆய்வாளராக பணிபுரிந்து வந்தவர் பானுமதி. இவருக்கு 52 வயதாகிறது. இவர் இன்று அதிகாலை 5:30 மணியளவில் சிங்காநல்லூர் அருகே உள்ள காமராஜர் சாலையில் தனது பைக்கில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த வாகனத்தை பானுமதியின் மகன்தான் ஓட்டி வந்துள்ளார். இவர்கள் இருவரும் சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் சரவணா பார்க்கிங் அருகில் வந்து கொண்டிருந்த போது பின்னால் அரிசி மூட்டைகளை ஏற்றி வந்த ஈச்சர் வாகனம் ஒன்று வந்துள்ளது. அந்த நேரத்தில் 2 வீலரை ஓட்டி வந்த ஆய்வாளரின் மகன் அங்கிருந்த ஸ்பீட் பிரேக்கர் மீது ஏறி இறங்கிய போது சற்று தடுமாறியது போல் தெரிகிறது. அப்போது இவர்கள் பின்னால் வந்து கொண்டிருந்த ஈச்சர் வாகனமும் ஆய்வாளர் பானுமதி வந்த 2 வீலரும் லேசாக மோதியுள்ளது. அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் திடீரென நிலை தடுமாறி கீழே விழுந்தபோது ஆய்வாளரின் மகன் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். ஆனால் மெயின் ரோட்டின் வலதுபுறமாக விழுந்த ஆய்வாளர் பானுமதி மீது பின்னால் வந்த ஈச்சர் வாகனம் ஏறி இறங்கியுள்ளது. இந்த கோர விபத்தில் பலத்த காயமடைந்த பானுமதி அந்த இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடந்தார். அப்போது இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் உயிருக்கு போராடி கொண்டிருந்த பானுமதியை மீட்டு கோவை காமராஜர் சாலையில் உள்ள ESI மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அழைத்து சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஆய்வாளர் பானுமதி ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதை அடுத்து ஸ்பாட்டிற்கு வந்த போலீசார் பானுமதி உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இது குறித்து சிங்காநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாலை விபத்தில் பெண் காவல் ஆய்வாளர் ஒருத்தர் உயிரிழந்த சம்பவம் காவலர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.